ஹாய், இன்றைக்கி கிளாஸ் 6க்கான வீடியோ பார்த்துடலாம். ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோவாக இது எப்படிலாம் போடணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து போட்டுட்டேன். இப்போ பார்ட் 2 வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான செக்குடு லைன்ஸ் தான் போட போகிறோம். இதில் வெறும் லைன்ஸ் மட்டும்தான் வரும். நீங்கள் பேசிக் வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு அதில் இருக்கிறதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி 3 லைன்ஸ் நான் வந்து ஒரு லைன் மட்டும் போட்டு செக்குடு போடல, 3 லைன்ஸாக வந்து போட்டு செக்குடு வந்து நான் போட்டுக்கிறேன். 3 லைன் போட்டுக்கோங்க கண்டினியூவாக. நார்மலாக எப்போதும் செக்குடு போடுறது தான். என்னென்னா சிங்கிள் லைனுக்கு பதிலாக 3 லைனாக வந்து நம்ம போடுறோம். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. பேப்பரில் வந்து நீங்கள் அதோட இதை வந்து மாற்றி இப்படிலாம் வச்சு போடக்கூடாது. எந்த வாட்டத்தில் இருக்கோ நம்ம இப்படி தான் கை வச்சு போடுவோம். அதனால் இதே வாட்டத்தில் போடுங்க. உங்களுக்கு லைன்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வரலன்னா டாட்டர் லைன் வச்சுக்கோங்க. டாட்டர் லைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட் லைன் போடுங்க. ஓகேவா? நான் இதை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ இது வந்து ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இதில் என்ன மாதிரி டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னா, நான் வந்து இதில் ஒரு 2-3 டைப் வந்து காட்டுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உள்ளதுக்கு வந்துட்டு நீங்கள் இந்த சைடு உள்ளது மட்டும் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து வைக்கலாம். டாட் மாதிரி இந்த லைன்ஸோட கேப்பில் இருக்குது இல்லையா, அந்த 4 சைடும் இந்த மாதிரி ஃபுல் டிசைன் வைக்கணும் அப்படின்னா இது மாதிரியே வச்சுக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா சென்டரில் பாக்ஸ் போட்டுக்கணும். இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை வந்து இன்னும் திக்காக போடணும். உள்ள செக்குடு போட்டு ஒரு டாட். உங்களுக்கு வந்து நான் டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி லைன்ஸ் போட்டால் இது மாதிரியும் போடலாம், இது மாதிரியும் போடலாம். இன்னொன்று என்னென்னா இது சென்டரில் டாட் வைக்கிறது. ஓகேவா? இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடம் கொஞ்சம் கேப்பாக இருக்கனால இந்த இடத்துல இது மாதிரி போடலாம். ஓகேவா? செக்குடு லைன்ஸ் போட்டு உங்களுக்கு இது 3த்தில் என்ன டிசைன் இருக்கோ, இல்லை நான் வந்து தனித்தனியாக இந்த டிசைன்ஸ் எல்லாம் ஒரு செக்குடுலையும் போடுறேன்னா கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு குட்டி ஹார்ட் 2 டியர் ட்ராப்ஸ் ஜாயின் பண்ணி ஹார்ட் போடணும். எப்படின்னா டியர் ட்ராப்ஸ் வந்து டாட் வச்சு லைட்டாக கீழே எடுத்துக்கோங்க. அதே கொஞ்சம் சைடில் இன்னொரு ப்ரெஷர் கொடுத்து டாட் வச்சு 2த்தையும் கனெக்ட் பண்ணணும். ஹார்ட் மாதிரி வந்துருச்சா? இந்த மாதிரி 3 லைனாக போட்டு செக்குடு போட்டு நீங்கள் இந்த மாதிரியும் போடலாம், இது மாதிரியும் டாட் வைக்கலாம், இந்த மாதிரியும் டாட் வைக்கலாம். உங்களோட விருப்பம் தான். ஓகேவா? இது மாதிரி தனித்தனியாக வந்து நீங்கள் 3 பாக்ஸ் போட்டு 3 டைப்புமே போட்டு பாருங்கள் ப்ராக்டிஸ்க்கு. சரிங்களா? நான் இப்போ இந்த ஒரு 3-4 சொல்லித்தரேன்னா இந்த 4 மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு விடாமல் இந்த மாதிரி செக்குடு போட்டுட்டு பின்ட்ரெஸ்ட்னு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப்பில் போய்ட்டு செக்குடு ஃபில்லிங்ஸ் அப்படிலாம் போட்டிங்க அப்படின்னாலே வரும். என்ன பண்ணுறீங்க, இதில் ஒரு 6 சொல்லி கொடுத்துருக்கோன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 4 போட்டு இன்னொரு ஷீட் ஃபுல்லாக இதே மாதிரி 6 பாக்ஸ் போட்டு இன்னும் ஒரு 6 டிசைன் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போதுமே அப்படி தான். ஒரு டிசைன் சொல்லித்தரோன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அதை சர்ச் பண்ணி நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் உங்களை நிறைய நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நார்மலாக நீங்கள் வந்து அழகாகவே நீங்கள் போட ஆரம்பிச்சிருவீங்க.
இல்லைனா அந்த ஒரு டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு வேளை இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோமே, இதை தான் நம்ம வந்து கையில் போடுவோமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா பிரைடு வந்து ஒரு டிசைன் பார்த்து வச்சுருப்பாங்க. ஒரு வேளை நீங்கள் உங்களுக்கு போடணும் அப்படின்னா கூட நெட்டில் பார்க்கும்போது அதில் வேறு டைப் இருக்கும், அதை பார்த்தோன்னே நம்ம போடணும் இல்லையா? அதனால் இதெல்லாம் பழகிக்கலாம். இல்லை ஃப்ரீயாக நம்ம இஷ்டம் அது மாதிரி நம்ம போடணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் பார்த்ததை வச்சு உங்களுக்கு மெமரி ஆயிரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண அதில் ஏதாவது ஒரு டிசைன் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செக்குடு லைன்ஸ் மாதிரி போடலாம். ஓகேவா? ஸ்ட்ரைட்டாக போடணும் இதுக்கு. ஓகேவா? இப்போ இதில் கிராஸாக வந்து நீங்கள் இன்ட்டு மாதிரி போடணும். ஓகேவா? நீங்கள் இந்த மாதிரி இன்ட்டாக போட்டால் ஓகே தான். அப்படி இல்லைனா இது மாதிரி இதுக்கு இந்த லைனுக்கு சென்டராக நீங்கள் வந்து குறுக்கால லைன்ஸ் போட்டாலும் ஓகே தான். சரியா? இப்போ எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இப்போது இந்த மாதிரி வந்து லைன்ஸ் போட்டாச்சு. இப்போது இதுக்கு சென்டருக்கும் லைன் போடணும். ஓகேவா? இது மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இப்போ நீங்கள் ஃபில் பண்ணுறது ஒரு பாக்ஸ் விட்டு ஒன்று ஃபில் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நான் ஃபில் பண்ணிட்டேன்னா அடுத்த பாக்ஸ் விட்டுட்டு அடுத்த பாக்ஸ் ஃபில் பண்ணணும். இது மாதிரி ஒன்று விட்டு ஒன்று நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இப்போ நான் வந்து கொஞ்சம் ஒரு ஆர்வத்தில் மாற்றி ஃபில் பண்ணிட்டேன். ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். இப்போது அடுத்த பாக்ஸ் ஃபில் பண்ணும்போது இந்த இடம் எம்டியாக இருக்கா, அப்போது அதுக்கு ஆப்போசிட்டில் ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஃபில்லிங்ஸ் வரும். இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் ஓகேவா? நான் இது ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேவா? ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டிசைன் வந்து பார்த்துடலாம். இப்போது இன்னொரு செக் வந்து இந்த மாதிரி டைப்பில் தான் வரும். ஒரு சின்ன மாற்றம் மட்டும் பண்ணலாம். ஓகேவா? சின்ன சின்னதாக வந்து செக்குடு லைன்ஸ் போட்டுக்கலாம். நான் போட்டுட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக காட்டுறேன்.
இப்போ இந்த மாதிரி வந்து செக்குடு போட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துலலாம் ப்ளஸ் மாதிரி போடணும். ஃபுல்லாகவே நான் இதுலேயுமே ஒரு 2 டிஃப்ரென்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் வேறு என்ன மாதிரி போடலான்னு சொல்லிட்டு. இதில் ஃபுல்லாகவே ப்ளஸ் மாதிரி போட்டுருங்க ஒன் சைடுக்கு வந்து வேறு டிசைன் வந்து நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? நீங்கள் வந்து போடும்போது தனித்தனி பாக்ஸாக வந்து போடணும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுடணும். நீங்கள் இந்த ப்ளஸ் போடும்போது நல்லாயிருக்கும் இன்னும் ரொம்ப. ஓகேவா? இப்போ இந்த ஒன் சைடு ஃபுல்லாகவே நான் ப்ளஸ் போட்டு ஒரு டிசைன் வந்து நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? சென்டரில் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு டிசைன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஒரு டாட் வச்சு 2 சைடு நம்ம இழுத்து விடணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து இதேமாரி மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணும், மிக்ஸாலஜிலாம் கற்றுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. நான் பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்குமே எடுத்துகிட்ருக்கேன், ஃபிகர் ஒர்க் வரைக்கும். ஓகேவா? இல்லை எனக்கு பேசிக் மட்டும் போதும், நான் அதை கற்றுக்கிறேன், மிக்ஸாலஜி சொல்லிக் கொடுங்க அப்படின்னா அதுக்கும் தனியாக கிளாஸ் இருக்குது. நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே போடலாம். இன்னொன்று இதில் இந்த மாதிரி செக்குடு சைஸ் போடும்போது என்ன போடலாம் அப்படின்னா, டியர் ட்ராப்ஸ் இருக்கு இல்லையா, டாட் வச்சு லைட்டாக இப்படி இழுத்து விடணும். ஓகேவா? அந்த டியர் ட்ராப்ஸ் இந்த 4 சைடும் கொடுக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி போடலாம். ஒன்று இது மாதிரி போடலாம், இல்லைனா இந்த மாதிரி போடலாம். ஓகேவா? இது 3 ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லை நான் வந்து இந்த டிசைன் போடுறேன், நான் இதில் வந்து இன்னொரு டிசைன் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் அப்படின்னா இதை நல்லா திக்காக போட்டுறணும். ஃபஸ்ட்டு போட்ட லைனை. ஓகேவா? நான் இந்த பாதிக்கு அப்புறம் மட்டும் சொல்லி கொடுக்குறேன். திக்காக போட்டுட்டு சென்டரில் சிங்கிள் லைன் மட்டும் திக்காக இல்லாமல் கொஞ்சம் மெலிசா. தெரியுதா? இந்த இடத்துல சென்டரில் டாட் வச்சிடலாம். ஓகேவா? இப்போது நீங்கள் இதில் ஒரு 3 டைப் போடலாம். இது ஒரு மாடல். இதில் நீங்கள் 3 டைப்பில் வந்து போடலாம். இது எல்லாமே தனித்தனி பாக்ஸாக நீங்கள் வந்து டிசைனை வந்து ஒர்க் பண்ணி வந்து எனக்கு வந்து இமேஜ் சென்ட் பண்ணால் இன்ஸ்டா பேஜுக்கு சென்ட் பண்ணுங்கள். சாமாரி கிரியேட்டிவ்ஸ்ன்னு இருக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து மெஹந்தி கிளாஸ் ஜாயின் பண்ண உங்களை நான் வந்து கைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய காண்டாக்ட் நம்பரை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. உங்களுக்கு பேசிக் லெவல் மட்டும் கற்றுக்கணும், மிக்ஸாலஜி கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைப் இருக்குது. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்கணுனாலும் கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபுல் மெட்டீரியல் நான் வந்து அதில் கொடுத்துருவேன். உங்களுக்கு மிக்ஸாலஜிக்கான பிடிஎஃப்பும் சென்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு இதை பற்றின சிலபஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் என் நம்பரை காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.